நேற்று வந்து நான் இந்தியா vs ஜிம்பாப்வே மேட்ச் பார்க்கறதுக்காண்டி ஸ்டேடியத்துக்கு போயிருந்தேன். சரிங்களா, அங்கே வந்து ஓவர் க்ரௌட் இருந்துச்சு. நான் வந்து சீட்டில் போய் உட்காந்துருந்தேன். டாஸ் போடுறத வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் க்ரௌடெல்லாம் ஒரு வீடியோ எடுத்து நான் வந்து என் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சேன். அதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் எதுவுமே எடுக்கல, பெரும்பாலும் சும்மா உட்காந்துருந்தேன். மேட்சை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருந்தேன். மேட்ச் ரொம்ப நல்லாவே போச்சு. இந்தியா பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து நல்லாவே ப்ளே பண்ணி ஒரு 286 ரன் அடித்தாங்க. சரிங்களா, பாதி மேட்ச் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஜிம்பாப்வே பேட்டிங் ஆரம்பிக்கும் போது ஒரு 5 ஓவர் பார்த்தேன். சரி, இதுக்கப்புறம் எப்படி இந்தியா தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரூமுக்கு வந்துட்டேன். சரிங்களா, மேட்ச் பாதி தான் பார்த்தேன். செகண்ட் பேட்டிங் ஒரு 5 ஓவர் பார்த்தேன். நான் வந்து அந்த ஸ்டேடியத்தில் வந்து என் ஆஸ்திரேலியா டீம் வந்து விளையாட வேண்டிய மேட்ச். எனக்கு அங்கே போய் உட்காந்துருக்கும் போது ரொம்பவே ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. ஆஸ்திரேலியா வந்து விளையாட வேண்டிய மேட்ச்சு இப்படி விளையாட முடியாமல் போச்சு, ஜிம்பாப்வே வந்து விளையாண்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்லேயே பார்த்துட்டு இருந்தேன். இந்தியா ஃபேன்ஸும் வந்து இந்தியா 4 அடிக்கும்போது 6 அடிக்கும்போது கத்திட்டே இருந்தாங்க. அதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ரொம்பவே வந்து ரொம்ப அலோனாக ஃபீல் பண்ணேன். ஒரு கட்டத்து மேலே எனக்கு இருக்க முடியல. ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்களா, நம்ம தனியாக உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு வந்து ஃபீலிங்காக இருக்குது. ஆஸ்திரேலியா டீமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் அப்செட்டு. அதனால் சரி போதும், ரூமுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு ஜிம்பாப்வே பேட்டிங் ஒரு 5 ஓவர் மட்டும் பார்த்துட்டு நான் ரூமுக்கு கிளம்பிட்டேன். சரிங்களா, இது இந்தியா vs ஜிம்பாப்வே மேட்ச் வந்து இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. இப்போ வந்து வெஸ்ட் இண்டீஸும் இந்தியாவும் விளையாடுவாங்க சண்டே. அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க செமிஃபைனல் போவாங்க.